அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 6/5/2024 திரையோதசி திதி மதியம் 2:41 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி ரேவதி நட்சத்திரம் மாலை 5:41 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே குரு பகவான், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திரன் புதன் செவ்வாயுடன் ராகு, மேஷத்தில் சுக்கிரனும் சூரியனும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, பதவி ஏற்க, வியாபாரம் தொடங்க, தங்க நகைகள் வாகனம் வாங்க, குழந்தையை தத்தெடுக்க, வீடுமனை பத்திரப்பதிவு செய்ய, பரதநாட்டியம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதெல்லாம் போதும். சற்றே நின்று உன் மனம் என்ன சொல்லுகிறது என்று கேளும். ஆமாங்க, உள்மனசு என்ன சொல்லுது, நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்ம மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனதின் குரலை பிரதிபலிக்கக்கூடியவர்கள், மனசாட்சிப்படி நடந்து கொள்பவர்கள், யாரையும் புண்படுத்தாமல் வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாரு. உங்கள் வார்த்தையில் ஒரு கம்பீரம் இருக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள், சொந்தக்காரங்க, அவங்கள கூட இன்னைக்கு நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம், காதுகுத்து நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இங்கே கலந்துக்கிட்டு எல்லா வகையிலுமே சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. ஆனாலும் மாலை 5:41 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாருங்க. அதனால் மாலை 5:41 அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க, உணவுப் பொருள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. சில புது விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:41 வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:41 பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் புதன் மறைஞ்சு இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்பீங்க. பழைய கடன் பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல சில கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக தான் உட்கார்ந்துருக்காரு. அதாவது மீனத்தில் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, வயதை கடந்து வருபவர்களெல்லாம் அனுபவசாலிகள் அல்ல. வலியை கடந்து வருபவர்கள், வழிகளை கடந்து வருபவர்கள், அவங்க தாங்க அனுபவசாலி. சிலருக்கெல்லாம் நிறைய வயசாக இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பக்குவமும் இருக்காது. சிலர்லாம் சின்னஞ்சிறு வயசாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஏகப்பட்டது பேசுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு வந்திருப்பாங்க, அனுபவப்பட்டிருப்பாங்க. அப்போ அனுபவங்கள் எங்கே அதிகமாக இருக்குதோ அவங்கள தாங்க இந்த உலகம் கொண்டாடுகிறது. அதனால தாங்க வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு எல்லாருக்குமே அதிகமான அனுபவம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வயசு கம்மியானவர் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எப்படிப்பட்டவங்க? சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு வந்தவங்க, அடிபட்டவங்களோட இருந்து அந்த அனுபவத்தை பார்த்தவங்க. அதனால தாங்க உங்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாகவே இருக்குங்க. அப்படிப்பட்ட பட்டறிவு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு அவர் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசலாம், சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வந்த ஊரில் இடம் வாங்கியிருக்கோம், சொந்த ஊரில் ஒரு இடம் நமக்குன்னு ஒன்றும் இல்லையே, 4 பேர் மத்தியில் நமக்கு ஒரு கௌரவம் வேணும்ல, சாதிசனம் என்ன நினைக்கும் அப்படின்னு நினச்சி சொந்த ஊரில் ஏதாவது இடம் வாங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கொழுப்பு அதிகமாகாமல் கொஞ்சம் பார்த்துங்க. இரவு நேரம் சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி ராகு நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேறு இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக லாபத்தை எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. விருந்தினர் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாகவும் மாறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:41 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நாம் வெற்றி பெற்றால் எல்லோரும் நம்மை விழுந்து விழுந்து கவனிப்பார்கள். ஆனால் நாம் தோல்வியடைந்து விட்டால் நம்மை கவனிக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் ஒரே மனநிலை, சமநிலை, குணநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராப்பாக இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கிடையாது. ஏதோ நான் முயற்சி பண்ணேன், அது சரியாக வந்துடுச்சு இந்த முறை, அதனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர அதுக்காக சிலர் மாதிரிலாம் தலகால் புரியாமல் குதிக்கிறதெல்லாம் எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிக்காதுங்க. எந்த நிகழ்வு நடந்தாலும் எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதனுடைய சாரத்தில் இன்னைக்கு தனாதிபதி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் புதுசு வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பழைய வண்டியெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா அதில் ஏதாவது விபத்து
விபத்து வழக்கு ஏதாவது இருந்திருந்ததுன்னா அந்த பாதிப்பு உங்களையும் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பழைய வண்டிகளை கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அது மாதிரி அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஒரு வகையில் நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க. பங்குதாரருடன் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே மாறுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் புதனே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் விட்டு கல்யாணம் கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:41 பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உங்களால் எவ்வளவு தூரம் பின்னோக்கி பார்க்க முடிகிறதோ அவ்வளவு தூரம்தான் முன்னோக்கியும் பார்க்க முடியும். ஆமாங்க, கடந்து வந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, கடந்த காலத்தில் என்ன கஷ்டங்கள் பட்டோம், எந்த இடத்துல நாம் ஏமாற்றப்பட்டோம், யாரால் நாம் சறுக்கி விழுந்தோம், நாம் அலட்சியமாக இருந்ததுனால அவஸ்தைப்பட்டோமா, இல்லை நம்ம அலர்ட்டாக இருந்த பிறகு நமக்கு சிரமங்கள் வந்ததா அப்படின்னு கடந்த காலத்தை யோசித்து பார்த்து நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்கால சம்பவங்களையும் நினைத்து பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கு தகுந்தாற் போல உள்மனதில் திட்டமிடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால தான் விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு வந்து அறிமுகமாகுவாங்க. திடீர் திருப்பங்களும் வாழ்க்கையில் ஏற்படும். புது சந்திப்புகள் வரும். புதியவர்கள் அறிமுகமாகுவாங்க வாழ்க்கையில். அது மூலமாக சில மாற்றங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள்லாம் வலிய வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அஷ்டமத்து சனி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொதுவாகவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க. யோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனாலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். புதுசாக ஏதாவது கடை திறக்கிறது, புது வியாபாரம் தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:40 வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:40 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
சிம்ம ராசிக்காரர்களே, பலவீனமானவர்களால் ஒருபோதும் மன்னிக்க இயலாது. மன்னிப்பு என்பது வலிமையானவர்களின் பண்பாகும். ஆமாங்க, பலவீனமானவங்க மன்னிக்காமல் பழிவாங்கக்கூடிய குணத்தில் இறங்குவாங்க. உங்களுக்கு இந்த பழிவாங்கிறதெல்லாம் பிடிக்காதுங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டு என்னென்னு விசாரிச்சுட்டு, சரி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, சரி பார்த்துக்கலாம், இனிமேல் நடக்காமல் பார்த்துங்க அப்படின்னு அறிவுரை கூறுவது, தான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்கிறது, மற்றவங்க யாராவது தவறு செய்திருந்தால் பரவாயில்ல அடுத்தது இந்த தவறு நடக்காமல் பார்த்துங்க அப்படின்னு மன்னிப்பு அளிப்பது, இப்படி பல பெருமிதமான அற்புதமான பெருமையான குணங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்களே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது. மாலை 5:41 வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் ராசிநாதன் சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். அதே போல் சகோதரங்களுக்கிடையேயும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இருக்கும். அந்த மனஸ்தாபங்களையும் தாண்டி கூட பிறந்தவங்களுடைய ஒற்றுமை ஒரு பக்கம் அதிகமாகிக்கொண்டே போகுங்க. 8ஆம் இடத்துல 3 கிரகங்களோட 4வது கிரகமும் சேர்ந்து உட்கார்ந்துருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு பயணங்கள் உண்டு, திடீர் செலவுகள் உண்டு, கணவன் மனைவிக்குள் விவாதங்கள் எல்லாம் இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மாலை 5:41 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்லா இருந்தாலும் மாலை 5:41 சற்றே பொறுமையாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகைலாம் அன்னைக்கு கைக்கு வரும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய பிடிவாத போக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் நியாயங்களை தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இல்லாமல் போய்விடும். எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை தேடிக்கொண்டிருக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்ததோ அதெல்லாம் நல்லதுக்கு தான் நடந்தது, அதுவும் நன்மைக்கு தான், அடுத்தது நடப்பதும் நன்மைக்கு தான், இதுவும் கடந்து போகுங்கிற தாரக மந்திரங்களை எல்லாம் அடிக்கடி உள்மனசில் சொல்லிக்கொண்டு வெளியிலே எல்லோரிடமும் வேடிக்கையாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள், 4 பேரை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கொஞ்சம் சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால சற்றே பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:41 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நான் 10 வயசுலேயே 15 வயசுலேயே அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் பழசெல்லாம் பேசின்னு இருக்காதீங்க. ஏன்னா ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால்
உடல்நல குறைவுகளும் சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலவீனமாக நீசமாகி 7வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் எதிரி கிரகமாகிய செவ்வாயுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சகோதர வகையிலையும் கொஞ்சம் மனக்கசப்புகள்லாம் வரும். அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த வழி பயணமாக இருந்தாலும் இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், வேலையில் சில போட்டிகள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் அதையெல்லாம் நெஞ்சுரத்துடன் எதிர்கொண்டு அங்கே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயமடையாமல் இருப்பதற்கு தனிமையே மிகச்சிறந்த வழியாகும். ஆமாங்க, எதை பேசினாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, என்ன பண்ணாலும் அதில் குறை சொல்கிறாங்க. யாரை எப்படி சமாளிக்கிறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா, இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு தீவிரமான ஆராய்ச்சியை மேற்கொண்டு நம்மை நாமே கவனிச்சுப்போம். நமக்கு நாம தான் வழிகாட்டியாக இருக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் தனிமையில் அமர்ந்து தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிடக்கூடியவர்கள், அதற்கான திட்டங்களை தீட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. அடுத்தவங்க 1000 சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி காமிச்சுப்பீங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்து யோசிப்பீங்க, எது சரியாக வரும், நடைமுறைக்கு எது சரியாக வராது அப்படிங்கிறத தீவிரமாக யோசித்து தெளிவான முடிவெடுக்கக்கூடியவர் சிந்தனவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை எல்லாமே உங்கள் கைக்கு வருங்க. செல்வாக்கு இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுடன் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். எப்போ நடந்ததெல்லாம் இப்போ எடுத்து பேசுனீங்கன்னா அது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. அதெல்லாம் தவிர்த்துட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். கூட படித்த சில நண்பர்கள் அவங்க வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. நெருங்கிய உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் சரியாகி வியாபாரத்தில் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறது ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பை கொடுக்கும். இன்னொரு பக்கம் கணவன் மனைவிக்குள்ள விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கசந்தாலும் மாலையில் இருந்து இனிப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, தோல்வி என்பது ஒரு தற்காலிக மாற்றுப்பாதை தானே தவிர முற்றிலுமாக நிரந்தரமாக அடைக்கப்பட்ட வழி அல்ல.
ஆமாங்க, அதனால தான் அங்கே தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க. எதனால் நாம் தோல்வி அடைந்தோம், யாரால் அடைந்தோம், நம்மால் அடைந்தோமா அல்லது மற்றவங்களால் இந்த தோல்வி நமக்கு வந்துதா, நம்முடைய கவனக்குறைவால் வந்துதா அல்லது அடுத்தவங்களால் இந்த பிரச்சனை வந்துதா அப்படின்னு தீவிரமாக உள்ளுக்குள்ளாரையே ஆராய்ந்து பார்த்து பார்த்து தன்னிடம் ஏதேனும் தவறு இருந்தால் அது தன்னைத்தானே வழிநடத்தி தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தோல்வியை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய போராளிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வர ஆரம்பிக்கும். 5வது வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 6வது வீட்டுக்கும் இன்னைக்கு மாறுறாரு. அப்படி இருக்கிறதுனால மாலையிலிருந்து அதிகமான நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் யோகங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. ஏற்கனவே உடம்புக்குள்ளார்ந்து வந்த நோய் நொடி உபாதைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனாலும் சுக்கிரன் 6வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு வாகன விபத்துகள், வாகன பழுதுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காகவும் எந்த விஷயத்திலையும் உறுதிமொழி தர வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வருங்க. 6ஆம் இடத்திலேயே சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எல்லாவற்றிலுமே நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாண விசேஷங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:41 பிறகு அருமையாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னை விட்டு விலகிச் செல்பவை எதுவாக இருந்தாலும் நீ சந்தோஷமாக வழியனுப்பிவை. ஏனென்றால் நீ இழந்ததை விட சிறப்பானதாக அதிகமாக பெறுவதற்கு, அதிகமாக தருவதற்கு இயற்கையும் இறைவனும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எதையாவது ஒன்று இழந்துட்டா உடனே அப்படியே ஆடி போய் நீங்கள் உட்கார்ந்துட மாட்டீங்க. இதுவும் ஒரு நன்மைக்கு தான். அதில் ஏதோ கடவுள் வந்து சில வேலைகளை வச்சுருக்கிறாரு, சில நன்மைகளை வச்சுருக்கிறாரு. அதனால தான் நம்மகிட்டேருந்து இதை பறித்து எடுத்துட்டாரு, அடுத்தது நமக்கு சிறப்பாக அமைச்சு தருவார் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவானே 6வது வீட்டில் வந்து மறைஞ்சு கிடக்கிறதுனால மற்றவங்களை நம்பாமல் இருக்கிறது நல்லதுங்க. இதுவரைக்கும் நீங்கள் யாரையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் முழுசாக மாற்றிக்கிறது நல்லது. அதாவது அவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காம நீங்களே சில காரியங்களில் நேரடியாக இறங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பண்ணாத தவறுக்கெல்லாம் பண்ணதாக சிலர் வந்து உங்கள் மேலே பழிகளை சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சொல்லாததை சொன்ன மாதிரியும் செய்யாததை செய்த மாதிரியும் சிலர் பழி சுமத்த வருவாங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எது எப்படி இருந்தாலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால குரு பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லது இன்றைய தினத்தில் நடக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். ஊர் பொது காரியங்களை நீங்கள் கலந்துப்பீங்க. ஊர் விழாக்கள், கோவில் விழாக்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. எல்லா வகையிலுமே சிறப்பு உங்களுக்கு உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாம்.
வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. வேலையாட்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாமே மாறுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அலுவலகத்தில் முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் உங்களை கூப்பிட்டு பேசினாங்களா அப்படின்னு மூத்த அதிகாரிகளை வேறு அதிகாரிகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சகோதர வகையிலையும் நல்லதெல்லாமே நடக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:41 வரைக்கும் அருமையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:41 பிறகு தாங்க நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். ஆமாங்க, நம்மக்கிட்ட நல்லா பேசின்னு இருக்கும் பொழுது, நல்ல விதத்தில் நம்மக்கிட்டேருந்து பலனடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே தழைஞ்சி குழஞ்சி வந்து பேசுவாங்க. ஆனால் நம்மால் எந்த பலனும் கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம விட்டு விலகி போய் உடைஞ்சி போன கண்ணாடி மாதிரி பல முகங்களை காட்டுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இன்றைக்கி ரொம்ப பாசமாக இருக்காங்க, இன்றைக்கி ரொம்ப நமக்கு நியாயமாக நடந்துக்கிறாங்க, நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் நாளைக்கு நமக்கு எதிரான குரூப்பில் போய் சேர்ந்துக்கிட்டு தொந்தரவு தருவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் நெருக்கமாக இருந்தாலும் உருக்கமாக பேசினாலும் தன்னுடைய சொந்த கதையை யாரிடம் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு இடம் வச்சிருக்கிறவங்களுக்கு பக்கத்திலேயே இன்னொரு இடம் வந்து அதை நல்ல விலைக்கு வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குடும்பத்துக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. வனவாசத்தை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போது ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது தொழில் தொடங்கிறது, வியாபாரம் தொடங்கிறது, அதற்கான கடனுதவி எளிதாக கிடைக்கிறது. அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கொடுக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் விலகி உத்தியோகத்திலையும் நிம்மதி உண்டுங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலையிலிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒரு நிமிஷத்தால் ஒரு நாளை மாற்ற முடியும். ஒரு நாளால் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒருவரின் வாழ்க்கையால் இந்த நாட்டையே மாற்ற முடியும். ஆமாங்க, அதனால தாங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வீணடிக்காமல் பயனுள்ளவற்றிற்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, யாருக்கிட்டையும் உதவின்னு போய் கையேந்தி நிற்கக்கூடாது. நம்ம கௌரவத்தை நாம் மெயின்டைன் பண்ணணும்.
நம்ம கௌரவம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுய கௌரவத்துக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சாதிச்சு காட்டுவீங்க. எடுத்தெடுப்பிலேயே இன்றைக்கி ஜெயிச்சும் காட்டுவீங்க. பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. ரொம்ப நாளாக அந்த கோர்ட்டு கேஸ் நடந்துன்னு இருக்குது, எப்போ விடிவு காலம் வரும்னே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் ஏங்கின்னு இருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் அமோகமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிறத விட உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி பங்குதாரருடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் விலகும். புது பங்குதாரர்களை நீங்கள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உயரதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய போக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, சொத்து சுகம், அது மாதிரியான இனிப்பான சம்பவங்களையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. பழைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி போய் கலந்துப்பீங்க. உட்கார்ந்து பேசி பழைய சம்பவங்களை நினைத்து பார்த்து நெஞ்சார சில மகிழ்ச்சியும் உண்டு. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:30 மணிக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே நல்ல டைம் தாங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உங்களிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கொள்ள முடியும். ஆமாங்க, அறிவொளியுடன் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எதையுமே யோசித்து முடிவெடுப்பீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்லாம் இல்லாமல் நாம் என்ன சொல்ல வரோம், நமக்குள்ளார என்ன தோணுது, நம்முடைய அனுபவம் என்ன சொல்லுது, நம்முடைய பட்டறிவு என்ன சொல்லுது, நாம் படித்த படிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு விவரமாக விரிவாக யோசித்து விட்டு பிறகு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. மாலை 5:41 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மாலை 5:41 வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது. சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைச்சிங்க. எல்லா வகையிலுமே வாயு பதார்த்தங்களையும் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். ஆனால் அவரோட சூரியன் இருக்கிறதுனால சிலரிடம் காரசாரமான வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. புதிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாண நிகழ்வுகள் அது மாதிரி சுப நிகழ்ச்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:41 பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைய தினம் முழுக்க முழுக்க அற்புதமாக இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வெளியில் உங்களுக்கு செல்வாக்கு நல்லாயிருக்கும். வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல முடங்கி கிடக்கிறதுனால சில பேமெண்ட் எல்லாம் கொஞ்சம் தாமதமாக வர்ற மாதிரி தெரியும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசியை விட்டு மாலை 5:41 பிறகு சந்திரன் வெளியில் போகிறாரு. அது வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இன்றைய தினம் இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.